வாங்க சம்பந்தி, என்ன இவ்வளவு தூரம்? வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம். அம்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா சம்பந்தி, எங்க பெரியப்பா மாவன் சண்முகம் இருக்காருல்ல, ஆமா, அவர் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தாக்கல் வந்துச்சு. அதான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தானே. என்ன பிள்ளை, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல? பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க இப்பதான் போறோம். திடீர்னு எல்லாமே நல்லா தான் நடக்க தொடங்கியிருக்கு. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு சம்பந்தி. அதான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். எங்களுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? கோகில ஹாஸ்டல்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டதா போன் பண்ணி சொன்னா. ரொம்ப நன்றி சம்பந்தி. அன்னைக்கு உங்களை தரகர் வீட்டுல வச்சு பார்த்ததுல இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் கிடந்தோம். இப்ப கோகிலா மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழ்றதை கேட்டு மனசுல இருந்த பாரமெல்லாம் பாதியா குறைஞ்சு போச்சு சம்பந்தி. சொன்ன சொல்ல காப்பாத்தி பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டீங்க. இதுக்கு நன்றின்னு சின்ன வார்த்தையில சொல்ல வேண்டாம். ரொம்ப நன்றி சம்பந்தி. உங்க பொண்ணு ஆனந்தி சொன்ன சொல்ல காப்பாத்தினா. மாமியார் வீட்டுல போய் வாழணும்னு சொன்னேன், போயிட்டா. அப்ப நாங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. இனி நாங்க அவங்க வாழ்க்கையை நினைச்சு மறிய கிடக்க வேண்டியதில்லை. பிடிவாதம் பிடிக்காம எங்க பேச்ச கேட்டு நடந்தா நாங்களும் விட்டு கொடுத்து போறவங்க தான். உங்க நல்ல மனசு அறிஞ்சுதானே எங்க பிள்ளைய உங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்து அனுப்பணும். என்னமோ அவ தங்கச்சி மேல இருந்த பாசத்துல கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிட்டா. ஆனந்தியும் அவங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அவளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. இந்த பாருங்க சம்பந்தி, ஆனந்தி அவங்க மாமியார் வீட்டுக்கு போனா கோயில எங்க புள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு நாங்க தான் சொன்னோம். அந்த வாழ்க்கை நிரந்தரமா இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் ஆனந்தி கையில தான் இருக்கு. என்ன சம்பந்தி சொல்றீங்க? அக்கா வாழ்க்கைக்காக மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு அக்காவும் மாமாவும் வாழ ஆரம்பிச்சதும் திரும்ப வெளியில வந்துடலான்னு ஏதாச்சும் ஆனந்தி செய்யாம இருக்கணும்ல. அது எப்படி சம்பந்தி வருவா? மாப்பிள்ளை ஆனந்திய வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. ஆனந்தி வீட்டுக்கார பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க அம்மா, அதான் அந்த லலிதா அம்மா, ஆனந்தியை ஏத்துக்கணும்ல. அவங்க ஏத்துக்காம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஆனந்தி திரும்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா கோயிலாவும் ஆனந்திக்கு துணையா போய் உட்கார்ந்துக்க வேண்டியதா. நம்ம மக வாழ்க்கைய நம்ம பாத்துக்க வேண்டியதுதான். என்ன சம்பந்தி, உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தையை பேசலாமா? உங்களால தான் என் 2 பிள்ளைகளுக்கு நல்லது நடந்திருக்கு. முதலடி நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. அது முன்னோக்கி போய்கிட்டு இருக்குமே தவிர பின்னோக்கி வராது சம்பந்தி. சரவணன் அங்க விட்டுட்டு இங்க தனியா இருக்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதனால சரவணன் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு மருமகளையும் கூட்டிக்கிட்டு இங்க வர சொல்லலாம்னு இருக்கோம். சம்பந்தி, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே கோகிலா உங்க வீட்டு பிள்ளை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்குவா. கோகிலாவை பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனா ஆனந்திய பத்தி தெரியணும்ல. அவ அந்த வீட்டுல எந்த நிலைமையில இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல. அதனால சொல்லுங்க சம்பந்தி. அதனால நானும் இவளும் சென்னைக்கு போயிட்டு ஒரு 8 அவளை பார்த்துட்டு வரலான் இருக்கோம். அம்புட்டுத்தானே சம்பந்தி, போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. போய் பார்த்துட்டு வந்து எங்க புள்ள எப்படி குடும்பம் நடத்துறான்னு சொல்லுங்க. ஆனந்தி நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்பா. நீங்களே பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்க பாருங்களேன். சரவணன்ட்டு சொல்லி டிக்கெட் போட சொல்லணுமா? நல்லது சம்பந்தி. எங்களுக்கு பதிலா தாய் தகப்பே ஸ்தானத்துல இருந்து நீங்க போறீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். எப்படி அந்த பக்கம் தானே போறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்க சம்பந்தி. குழந்தைய பார்க்கணும்னு கிளம்பிட்டோம். கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம்ல. நேரம் ஆயிடும், இன்னொரு நாள் வரும். அதுவும் சரிதானே. கிளம்புன இடத்துக்கு போயிட்டு வரட்டும். ஆமா, தடங்கள் சொல்ல வேணாம் பேச்சு. நாங்க உங்களை பார்த்து நன்றி சொல்லத்தான் வந்தோம், சொல்லிட்டோம். நீங்களும் ஊருக்கு போய் ஆனந்தியை பார்த்துட்டு நல்ல செய்தியோட வாங்க. நல்லது சம்பந்தி, அப்ப நாங்க வர்றோம். வர்றோம்மா. வர சம்பந்தி. வாங்க சம்பந்தி. போயிட்டு வரோம். வாங்க வாங்க. போலாம்.